தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, பாலமேடு ஜல்லிக்கட்டு முடிவடைந்த நிலையில் பார்த்திபன் என்பவர் முதலிடத்தை பிடித்துள்ளார். 16 காளைகளை அடக்கி பார்த்திபன் என்பவர் முதலிடத்தை பிடித்துள்ளார். அதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலமேடு ஜல்லிக்கட்டு மொத்தம் 9 சுற்றுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது முடிவடைந்திருக்கிறது. இதில் 14 காளைகளை அடக்கி முதல் பரிசான காரை பார்த்திபன் என்பவர் பெற்றுள்ளார். இதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 9 சுற்றுகளானது நடைபெற்றது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றார்கள். அதாவது 9வது சுற்றை பொறுத்தவரை இறுதிக்கு, அதாவது 8 சுற்றுகளில் தேர்வடையப்பட்ட சிறந்த மாடுபிடி வீரர்கள் 9வது சுற்றில் களப்பட்டார்கள். இதுவரை 880க்கு மேற்பட்ட காளைகளானது அவுழ்த்துவிடப்பட்டிருக்கிறது. அதே போல 100 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் சிறந்த பரிசுகளானது வழங்கப்பட்டது. தங்க நாணயம், ஃபேன், மிக்சி, கிரைண்டர், அதே போல இருசக்கர சைக்கிள், மெத்தை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலிடத்தை பிடித்திருக்கக்கூடிய மாடுபிடி வீரரானது நத்தம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன். 64வது பணியன் அணிந்திருந்த பார்த்திபன் தற்போது 14 காளைகளை பிடித்து முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அவருக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெயரில் வழங்கக்கூடிய 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள, அதே போல 2ஆம் இடம் பிடித்திருக்கக்கூடிய மஞ்சப்பட்டி பகுதியைச் சேர்ந்த துளசிராம் 12 காளைகள் பிடித்திருக்கிறார். அவருக்கு இருசக்கர வாகனம், 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனமானது பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. இதன் பிறகு சிறந்த அறிவிக்கப்பட இருக்கிறது. தற்போது முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய பார்த்திபனை 50 நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை உற்சாகமாக தூக்கி மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர் 2வது சுற்றில் போட்டியிட்டு தற்போது கடைசி இறுதி போட்டியில் 9வது சுற்று வரை விளையாட்டு தற்போது 14 காளைகளை பிடித்திருக்கிறார். தற்போது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரர் பார்த்திபன் ஆவார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.